Hello viewers, welcome to Home Making with Vaishu. இன்னைக்கு நம்ம வீடியோல சாம்பார் இட்லி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். நல்லா சூடான இட்லில நிரம்ப சாம்பாரை விட்டு அது மேலே கொஞ்சமா நெய்யும் விட்டு கொத்தமல்லியை தூவி அதை அப்படியே ஸ்பூனால கட் பண்ணி சாப்பிட்ற சுகமே தனிதான். அப்படியே அந்த சூட்டோட தொண்டையில் அது வழுக்கிண்டு இறங்கும் போது ஆஹா அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோ அருமையான சாம்பார் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இட்லி நம்ம யூஸ்வலி அரைக்கிற மாதிரி தான். ஸோ நான் அதை வந்து ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் காட்டல. சாம்பார் தான் ஸ்பெஷல். ஸோ நம்ம சாம்பார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லிக்கு நான் ஒரு ப்ரொபோர்ஷன் வந்து கருப்பு உளுந்து 4 ப்ரொபோர்ஷன் புழுங்கல் அரிசியும் போட்டு யூஸ்வலாக அரைச்சது. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இதுக்கு பயத்தம்பருப்பு 1/4 கப், மசூர் தால் 1/4 கப். மசூர் தால் ஏன் எடுத்தேன்னா அது நல்லாவே குழையும், அதுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் துவரம் பருப்பு சேர்க்கறனாலும் சேர்க்கலாம். அப்புறம் புளி ஜலம் 1 கப். நம்ம டிஃப்ரெண்ட் புளி யூஸ் பண்ணுவோம், பட் ஃபைனலி புளி தண்ணி 1 கப் வர அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம இதுக்கு 2 ஸ்பெஷல் பேஸ்ட் சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இனிஷியலாகவே கொதிக்க விட போகிறோம், இன்னொன்று வந்து கடைசியாக சேர்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10-12 மிளகாய். இப்போ இன்னொரு பேஸ்ட்டுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: 1/2 வெங்காயம், 1/2 தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. அப்புறம் நம்ம சாம்பாரில் காய்கறி போடுவோம் இல்லையா, அதுக்கு 1/2 வெங்காயம், 1/2 தக்காளி, 1 கப் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து பம்கினும் முருங்கைக்காயும் எடுத்திருக்கேன். இதை தவிர்த்து கருவேப்பிள்ளை, அப்புறம் 5 பெட்டி ஐட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு நல்லா குழைய நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா குழைச்சி ஓட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இந்த பேஸ்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த வெந்தயம், அப்புறம் மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, மிளகாய், இந்த மிக்ஸை ஃபர்ஸ்ட்டு வறுத்துக்கலாம். ஏன் நம்ம தனித்தனியாக இதுவும் அந்த இன்னொரு பேஸ்ட்டும் வறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிச்சா நல்லா இருக்காது. ஸோ அதனால் அது நம்ம தனித்தனி பேஸ்ட்டாக அரைச்சி தனித்தனி ஸ்டேஜில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துப்பேன். இது வந்து ரொம்ப அழகான கலர் கொடுக்கும், அதே மாதிரி லைட்டாக ஒரு காரம் கொடுக்கும், ரொம்பவே அருமையாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இது சேர்க்காம இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. இது ஆறத்துக்குள்ளே நம்ம மற்ற ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நீங்கள் சாம்பார் பண்ண போகிற டீப்பான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் நம்ம வெங்காயம், கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சையாக போடுறத விட கொஞ்சம் வதங்கினாதான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம வதக்குறோம். சிலர் இதோடையே கடுகு தாளிப்பாங்க, பட் எப்போவுமே கடுகு கடைசியாக தாளிச்சாதாங்க டேஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதோட மற்ற வெஜிடபிள்ஸும் சேர்த்துடலாம். இப்போ இதோட இந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். நம்ம காய்கறி வந்து நல்லா வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காயெல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதோட புளி ஜலம் சேர்த்துடலாம்.
இதோட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி ஜலம், உப்பு, அப்புறம் இந்த காய்கறி எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும். இது இந்த கொதிக்கிற கேப்பில் நம்ம இந்த பேஸ்ட் எல்லாம் அரைச்சிடலாம். நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணும் போதே நம்ம இந்த வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து அந்த பேஸ்ட் அரைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். இது சரியாக கொதிக்கலைன்னா வயிறு வலிக்கும். அதாவது இதெல்லாம் ரா பவுடர் இல்லையா, ஸோ அது நல்லா கொதித்து வெந்தாதான் நமக்கு வந்து வயிற்றுக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கும். ஸோ இது நல்லாவே கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் இந்த பருப்பு ஜலத்தை சேர்த்துடலாம். பருப்பை நல்லா கரைச்சி மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுவும் அந்த மசாலா அப்புறம் காய்கறி எல்லாத்தோட சேர்ந்து அந்த புளி எல்லாத்தோடையும் சேர்ந்து இது நல்லா கொதிச்சு கம்பைன் ஆனும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கம்பைன் ஆயிருக்கு. அண்ட் நம்ம போட்ட அந்த கருவேப்பிலை இப்போ பயங்கர வாசனையாக இருக்குது. இதுக்கு தான் நம்ம முன்னாடியே கருவேப்பிலை சேர்க்கறது. ஸோ இப்போ கடைசியாக நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய், பொட்டுக்கடலை அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஸோ இந்த பேஸ்ட் எதுக்குன்னா ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த தேங்காய் சேர்க்கறதுனால. இதை சேர்த்துட்டு மைல்டாக கொஞ்சம் நுரைக்க ஆரம்பித்தோடனே நம்ம இந்த ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு தாளிச்சிடலாம். ஒரு சின்ன கடாயில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் யூஸ்வலி தேங்காய் ஆட் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் தேங்காய் எண்ணெய் விட்டு தான் தாளிப்பேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சோன்னே இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம இதை சாம்பாரில் சேர்த்துடலாம். நம்மளோட யம்மியான ஹோட்டல் சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லியோட சேர்த்து எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பவுலில் சூடான இட்லி போட்டுக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1:4 ப்ரொபோர்ஷனில் கருப்பு உளுந்து, புழுங்கல் அரிசி சேர்த்து அரைச்சிருக்கேன். கருப்பு உளுந்து வந்து நீங்கள் நிறைய நேரம் ஊற வச்சா உங்களுக்கு கிரைண்டரில் சவுண்டெல்லாம் வராது. ஒரு 15 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட அண்ட் டேஸ்ட்டும் இட்லி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் 4 இட்லி போட்டுட்டு இந்த இட்லி மூழ்கிற அளவுக்கு ஓட ஓட சாம்பார் விட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா இதோடைய பச்சை வெங்காயம் அப்புறம் இந்த ஓமப்பொடியெல்லாம் கூட தூவிக்கலாம். பட் எனக்கு ஆஸ் சச் இந்த பச்சை கொத்தமல்லியோடைய அந்த ரா ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்து அப்படியே வாயில் போட்டு ஆஹா யம்மியாக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம்.